ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியும் கம்ருதீனும் நிறைய பிரச்சனைகளை, அதாவது சொல்லப்போனால் கொடுமைகளை சீசன் 9ல் வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ வந்து வைப் வித் பாரு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பாரு கம்ருதீன் 2 பேருமே நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்கள அஃபெக்ட் பண்ண விஷயங்கள், அவங்க வந்து ஃபேஸ் பண்ண விஷயங்கள், ஆம், அப்புறம் கண்டஸ்டன்ஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக நம்ம திவ்யா கணேஷ், கனி இவங்கள பற்றிலாம் நிறைய 2 பேருமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் எனக்கு ஒரு விஷயம் ஒன்று எனக்கு வந்தது, அது கமெண்ட் வந்தது எனக்கு என்னென்னா, திவ்யா கணேஷை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கூட விஜய் பார்வதி தான் தேவைப்படுறாங்க. அவங்கள அவங்க பிஆர் டீம் ப்ரமோட் பண்ணா கூட அதுக்கு பார்வதி தேவைப்படுறாங்க. அவங்க தான் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அதுதான் உண்மை. சீசன் 9ன்னு எடுத்துக்கிட்டா அதில் யார் பேரை நீங்கள் ஸ்டார் கண்டஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவீங்க? விஜய் பார்வதியை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு இது இருந்திருக்குது. ஒருத்தரை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்க எவிக்ட் ஆவாங்கன்னு ப்ரிடிக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரிடிக்ட் பண்ணுறதுல வேற லெவல் கேம் பிளேயர் அவங்க. அந்த 90 டேஸில் அந்த ஒரு எமோஷ்னலான அந்த விஷயம் மட்டும் நடக்காமல், அந்த கிக் பண்ணி வெளியில் தள்ளாமல் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் ஆகாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் தான். எந்த பிளேயருமே அதை அடிச்சுக்கவே முடியாது. கானா வினோத்தா இருக்கட்டும், திவ்யா கணேஷாக இருக்கட்டும், யாருமே அந்த பிளேஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. எக்ஸப்ட் சீசன் 9 டைட்டில் வின்னர் விஜய் பார்வதி. அப்பேற்பட்ட விஜய் பார்வதிக்கு உள்ள நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, வந்த ஒரு 1 வீக் கூட முழுசாக போயிருக்காது. அப்போவுமே இந்த ஆதிரை எஃப்ஜே வியானா, துஷாரு, நம்ம அரோரா சிங்க்லரு இவங்கெல்லாம் லவ் கண்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது எப்படி இதுக்கு மேலே நாம் இந்த ஹவுஸில் ஸ்டே பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேங்கிற பேரில் லவ் கண்டென்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதே மாதிரி கம்ருதீன் பார்வதியும் எடுத்தோடனே கண்டதும் காதலெல்லாம் அவங்க விழவே கிடையாது. குறைஞ்சது ஒரு 30 டேஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. 3 வீக்ஸ்க்கு மேலே ஆன அப்புறம் தான் அவங்களுக்குள்ள பார்வதி கம்ருதீனை பார்த்தோன்னே லவ்வில் விழுற அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ முட்டாளெலாம் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த சிங்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு செட் ஆவாங்களா, நீ வந்து என்னை லவ் கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணுறியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு கூட அந்த அந்த பொண்ணு பயங்கர இன்டெலிஜென்ட்டு. அதனால் ஸோ வந்து கம்ருதீன் வந்து இன்னொரு துஷார் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம அரோரா கூட கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு தெரிஞ்சார். ஸோ உனக்கு வேணும்னா வருவேன், வேண்டான்னா போயிடுவேன் அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த மாதிரி விட்டு பார்த்துச்சு. ஸோ இவன் எவ்வளோ தூரம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீனியே ஒரு நோட்டம் பார்த்துட்டு தான் அவங்க கூட இவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மேலே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுல அவங்க கமிட் ஆனாங்க. ஸோ அவங்களாட்ட லவ் கண்டென்ட் பண்ணுறதுக்காக பார்வதி வந்து கம்ருதீனை லவ் பண்ணலை. ஏன்னா லவ் கண்டென்ட் பண்ணி தான் அவங்க சர்வே பண்ணணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது சொல்லப்போனால். ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே வந்து உள்ளே இருக்கும்போது கனி கூட அந்த அன்பு கேங்கில் வந்து சபரி, விக்கல்ஸ், எல்லாம் வியானா எல்லாரும் அந்த அன்பு கேங்கில் இருந்தாங்க. ஆனால் வெளியில் வந்த அப்புறம் எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தை பார்வதியை பற்றி சொல்லியிருப்பார். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்வதி மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிளேயரை யாராலையுமே பார்க்க முடியாது. எந்த எக்ஸ்ட்ரீமுக்குமே போவா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ணை பற்றி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவ்வளோ தரக்குறைவாக பேசியிருப்பான். விஜேஎஸ் கொஷின்ஸ் பண்ணால் கூட அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது அதில் ஒரு மரியாதை, நீ என்ன ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு தரக்குறைவான ஆளுங்களோட பேச்செல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீ உள்ளே சர்வே பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக 2 பொண்ணோட லைஃப்பை நீ நாசம் பண்ணியிருக்க. ஒன்று வியானா, இன்னொன்று ஆதிரை. ஸோ வந்து உனக்கெல்லாம் இன்னொரு பொண்ணை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி இவ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கேம் ப்ளே பண்ணுறா, இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணி விளையாடுறா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து கம்ருதீனை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா கம்ருதீன் வந்து அரோரா கூடயோ இருக்கட்டும், இல்லை விஜய் பார்வதியாக இருக்கட்டும், திவ்யா கணேஷ்
அரோரா கூடயும் திவ்யா கணேஷ் கூடயும் ரொம்ப ஒரு டீசெண்டான லெவலை வந்து மெயின்டைன் பண்ணார். வைப் வித் பாருவில் சொல்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன தின் லைன் தான் இருக்குது. அதில் நான் அந்த தின் லைனுக்கு இந்த பக்கம் தான் இருக்கிறேன். நான் லஸ்ட் அது சைடு இன்னும் நான் போகலை. ஏன்னா எனக்கு தெரியும் லவ்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரிகிற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருப்பார். ஸோ அரோரா மேபி கம்ருதீனை வந்து லவ் பண்ணியிருக்கலாம். ஒன் சைடு க்ரஷ் சம்திங் இருந்திருக்கலாம். பட் ஆனால் கம்ருதீனுக்கு அந்த மாதிரி கிடையாது. அந்த விதத்தில் கம்ருதீனை நம்ம பாராட்டியே ஆகணும். திவ்யா கணேஷுக்கு கம்ருதீன் மேலே இருக்கிறது பியூர்லி வந்து ஒரு எப்படி ஒரு கேர் தான். ஏன்னா அவங்களுக்கு நார்மலாகவே ஒரு விஷயம் இருக்குது. எல்லாத்து மேலேயும் அவங்க அளவுக்கு அதிகமான ஒரு கேர், ஒரு பாசம் வச்சுருக்குறாங்க. திவ்யா கணேஷ் வந்து எல்லார்கிட்டேயும் ஒரு ஸ்ட்ரிக்ட் லைன் மெயின்டைன் பண்ணினாலும், அவங்கள அறியாமலேயே அவங்க வந்து மற்றவங்க கிட்ட ஒரு ஒரு அன்பை செலுத்துகிறாங்க சின்னதாக. ஒருத்தர் யாராவது அஃபெக்ட் ஆகுறாங்க, அழறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திவ்யா கணேஷ் அவங்க பக்கம் போய் நின்றுடுறாங்க. அது வந்து அவங்களுடைய நேச்சர்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம அந்த விஷயத்தில் நம்ம திவ்யா கணேஷை எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் பியூர்லி அரோரா வந்து ஒரு ஒரு மினி விஷ பாட்டில். அது பண்ணுறது எல்லாமே ஃப்ராடுத்தனம். மெயின்லி விஜே பார்வதி கிட்ட அது நடந்துக்கிறது எப்படியாவது கம்ருதீனா நம்ம பக்கம் கொண்டுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் அந்த ஹவுஸ்லேயே அது பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இதில் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லர் வந்து விஜே பார்வதியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு தகுதியுமே கிடையாது. இப்போது ஸ்டார்ட் மியூசிக்கில் கூட விஜே பார்வதியும் சரி, வராத பார்வதியும் சரி, வந்த கம்ருதீனும் சரி வச்சு செஞ்சுருப்பாங்க. அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம திவ்யா கணேஷுக்கு கர்ச்சீஃப் கொடுக்கும்போது கலாச்சதா இருக்கட்டும், ரெட் கார்டு வாங்கி பார்த்துட்டு ரெட் கார்டு வாங்குறதுலாம் அவங்களுக்கு புதுசாக கம்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜித் நடித்த அந்த ரெட் படத்தை வச்சு கலாய்க்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. எனக்கு கர்ச்சீஃப் கொடுத்துட்டீங்க கம்ருதீன், வெளியில் போனால் செம்மையாக மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கம்ருதீனை வச்சு செஞ்சுருப்பாரு. சிரிச்சே அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருப்பாரு. அதுக்கு சரியான பதிலடியை வைப் வித் பார்வில் கொடுத்துருப்பாரு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியில் போனால் அவங்க கூட டச்சில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க கூடயே நான் இப்போ டச்சில் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது வந்து இன்னொரு ஒரு க்யூட்டான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வைப் வித் பார்வில் அது இன்டர்வியூ பண்ணுது கம்ருதீனை விஜய் பார்வதி. அப்போ வந்து அவ்வளோ ஷை அவங்களுக்குள்ள. க கம்ருதீனுக்கு கிடையாது, விஜய் பார்வதிக்கு. அவங்களால அந்த இன்டர்வியூவை அப்படியே மேலும் எடுத்துகிட்டு போக முடியல. அவ்வளோ ஷை, அவ்வளோ வெக்கப்படுறாங்க. ஸோ வந்து வெளியில் வந்த உள்ளே எந்த அளவுக்கு ஒரு ரொமான்டிக்காக ஒரு ஒரு கப்பல் மெயின்டைன் பண்ணுவாங்களோ இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தது மட்டும் இல்லாமல், வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் அதே ஒரு லெவல், அதே ஒரு அந்த அந்த லவ் மேலே அதே அந்த கிரேஸ் குறையாமல் இருக்கிறது, அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். இதே மற்றவங்க லவ் பண்ணுறதுங்கிற பேரில் ஸ்டார்ட் பண்ணாங்களா, அவங்க கூட இப்போ டச்சில் இருக்காங்களா, பேசுகிறாங்களா, ஈவன் எஃப்ஜேலாம் உள்ளே வரதையே காணும், ஷோக்குள்ளே வரதையே காணும். ஸோ எஃப்ஜே வந்து ஒரு சுத்த போய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சேனலே முடிவு பண்ணியிருக்காங்க.